ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிங் ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு ஜூ. இப்ப ஜூ பாத்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்டா ஒரு இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்கா. எங்கடான்னு பார்த்தா ஒரு ஹோட்டலுக்கு தான். அந்த ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா, இவ லவ் பண்ற பையன் இன்னொரு பொண்ணு கூட ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "நீயும் அந்த ஜூவ கல்யாணம் பண்ணிக்க போறதா கேள்விப்பட்டேன். அப்புறம் எப்படி நீ என் கூட இருக்க முடியும்னு சொல்ல, அவள நான் கல்யாணம் பண்ணிக்கிறது கனவுல கூட நடக்காது. அவள போய் யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? அவ எனக்கு நெறைய காசு தரா. அதுக்காக தான் அவள கூட வச்சுட்டு இருக்கேன். மத்தபடி அவள நான் காதலிக்கலாம் இல்லன்னு" இவ சொன்னதை கேட்ட உடனே, ஜூவோட மனசே உடைஞ்சு போயிருது. இவ கழுத்துல போட்டிருக்க செயின பாக்குறா. அந்த செயின்ல கூட இவங்க 2 பேரும் ஒண்ணா எடுத்த போட்டோ தான் இருக்கு. தலைவிக்கு அந்த அளவுக்கு அவன் மேல ஒரு லவ்வு. இப்ப இவனை இப்படி ஒரு போஸ்ட்ல பார்த்த உடனே அந்த செயினையே அறுத்து போட்டுட்டு ரொம்ப சோகமா அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. வெளியில பார்த்தா பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ச்சே, 7 வருஷம் இந்த படுபாவியையா நான் காதலிச்சேன்னு இவ புலம்பி தள்ளிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. ஆப்போசிட்ல ஒரு கார் வந்து இவள ஆக்சிடென்ட் பண்ணிருது. பார்த்தா இவ ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடக்குறா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இவ கண்ண முழிச்சு பார்க்க அவ மண்டையில பயங்கரமா அடிபட்டிருக்கு. இவளுக்கு பாத்தீங்கன்னா அவ பாய் ஃப்ரெண்ட் கூட வாழ்ந்த ஞாபகங்கள் ஒண்ணு ஒண்ணா வந்துட்டு இருக்க. இவ கண்ணு முன்னாடி நம்ம கதையோட ஹீரோ தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அவனை பார்த்த உடனே இவளுக்கு மறுபடியும் மண்டை வலிக்குது. இப்ப பார்த்தா அவன் மண்டைக்குள்ள வர்ற மெமரிஸ்குள்ள அவ பாய் ஃப்ரெண்ட் இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் ஹீரோ இருக்கான். 2 பேரோட ஃபேஸுமே மாறி போயிருது. இவளோட பாய் ஃப்ரெண்ட் இவள எந்த அளவுக்கு சின்சியரா காதலிச்சாங்களோ, அந்த இடத்துல அவன் பாய் ஃப்ரெண்டோட முகத்துக்கு பதிலா ஹீரோ கூட பழகுன மாதிரிதான் இவளுக்கு ஞாபகங்கள் வந்துட்டு இருக்கு. இவ ஹீரோவ பார்த்த உடனே, "என்னங்க நீங்க வந்துட்டீங்களான்னு" இவ ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. "என்னது நொண்ணுங்களா? ஏம்மா நான் யாருன்னு தெரியுதா? தெரிஞ்சுதான் பேசுறியான்னு" சொல்ல, அந்த இடத்துக்கு ஹீரோவோட பாட்டி வந்துடுறாங்க. "டேய், ஒரு வழியா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? உங்களை இப்படி பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு." பாட்டி பாத்தீங்கன்னா, இப்படியே விட்டா அந்த பையன் கல்யாணம் பண்ணாம தப்பிச்சிருவான். எப்படியாவது 2 பேரையும் ஒண்ணா வளைச்சு போட்டுறணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, "பாட்டி அவளுக்கு வேற மண்டையில அடிபட்டிருக்கு. நீங்க ஏதோ லூசு மாரி பேசாதீங்கன்னு" சொல்ல, "என்ன பேசிட்டு இருக்கு செல்லம்? நீ என்னோட லவர் தானே? நீ தான் என்னோட உயிரு. நீ தான் என்னோட காதல்" அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவ போட்டு படாத பாடுபடுத்திட்டு இருக்க. இவ பண்றது பார்க்க முடியாம ஹீரோ டாக்டர பார்க்க வந்துடுறான். இவ டாக்டர் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அவங்க மண்டையில ரொம்ப அடிபட்டிருக்கு. சின்ன முளை சுருங்கி போச்சு. பெரிய முளை பிதுங்கி போச்சு. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஆனா அவங்க லவர் இருக்காங்க பாத்தீங்களா? அவர் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு கங்ராச்சுலேஷன் இவரு சொல்லிட்டு இருக்க. இந்த ஆளு டாக்டரா இல்ல பைத்தியமான்னு ஹீரோக்கே புரியல. இப்ப வர பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுங்க சொல்லப்போனா. அந்த பழைய மெமரீஸ்ல லவருக்கு பதிலா உங்களோட ஃபேஸ் வந்து மாறி போச்சு. இத நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம லாஸ்ட்டா அவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவமும் அவங்களுக்கு மறந்து போச்சு. சோ இந்த நோய எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இது இன்னைக்கு சரியாகலாம், இல்ல நாளைக்கு சரியாகலாம், இல்ல 1 வருஷம் கழிச்சு கூட சரியாகலாம், இல்ல சரியாகாமயே போகலாம்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. இவர் சொல்றத கேட்ட உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கண்ணு முழிச்சு பார்த்தது நீங்க தான். அந்த விதத்துல நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா இவ்வளவு அழகான பொண்ணு உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்டா கிடைச்சிருக்கேன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு பாட்டிய பாத்தீங்கன்னா, இந்த குழம்பு கரண்டிய அந்த குண்டா சட்டிக்குள்ள உருட்டி விட்டுற வேண்டியதான்னு 2 பேரையும் சேர்த்து வைக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாட்டி டாக்டர பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின பார்க்கலான்னு தான் வராங்க. இப்ப அவங்க ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, "அம்மாடி உனக்கு எதுவும் ஆகலையே, நல்லா இருக்கியா? என் பேரனோட கனவு என்ன தெரியுமா? உன்ன கல்யாணம் பண்றதுதான். சீக்கிரமா 2 பேரும் போய் கல்யாணம் பண்ணிட்டு வாங்கன்னு" சொல்ல, இவ பண்றது பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "பாட்டி என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு பாட்டிய தனியா கூட்டிட்டு வந்துற. "டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? நீயும் கல்யாணம் பண்ண மாட்ட. தானா உன்ன தேடி வந்தா அதையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? ஒழுங்கா அவள கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்துக்கு வாரிசு பெத்து குடுக்குற வழிய பாரு" அப்படின்னு சொல்ல, "பாட்டி பாட்டி வாய மூடுங்க. எதுவும் உண்மைய சொல்லிடாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நான் ஒண்ணும் ஃபோர்ஸ் பண்ணலையே. அவ தான் உன்ன லவருன்னா, நான் டக்குன்னு புடிச்சுக்கிட்டேன். 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் என் மருமகள வீட்ல தான் வச்சுக்க போறேன்னு" பாட்டி சொல்லிட்டு, இப்ப பாட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாரும்மா, இத பத்தி நீ கவலைப்படாத. உன்ன பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என் உயிருக்கு வேற ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா, உங்க கல்யாணத்த பாத்துட்டு சந்தோஷமா போய் சேருவேன்னு" சொல்ல, இவளும் சரின்னு சொல்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றான்னா, "இங்க பாரு சோ, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னோட லூ குடும்பத்துல இதுவரைக்கும் யாரும் டைவர்ஸ் வாங்குனதே இல்ல. ஒன் டைம் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டனா, லைஃப் லாங் டைவர்ஸே வாங்க முடியாது. நீ நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லா யோசிச்சு தான் எடுக்கிறேன்னு" 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவால அத நம்பவே முடியல. ஆக்சுவலா ஹீரோக்கு இவள ரொம்ப நாளுக்கு முன்னாடில இருந்தே தெரியும். இவன் சின்ன வயசுல இருந்து அவள லவ் பண்ணிட்டு இருப்பான். அதெல்லாம் என்ன கதை அப்படின்றத போக போக பார்க்கலாம்.
அவன் அவனோட கல்யாண சர்டிபிகேட்டை வச்சு சிரிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் தான் ஹீரோவை கூப்பிடுறான். இவ வாய்ஸ் கேட்ட உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவன் வந்து பார்த்தா, இவ குளிச்சுட்டு அப்படியே வந்து நிக்கிறா. அத பார்த்த உடனே இவனுக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிக்க. என்னங்க என்னோட ட்ரெஸ் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். அது அங்கேயே இருக்கு. அது கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ அந்த ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு, ஐயோ இதுல எதை எடுத்து கொடுக்கறதுன்னு தெரியலையேன்னு மொத்தமா எடுத்து கொடுக்கலான்னு வந்துட்டு இருக்க. இவ கரெக்டா வெளியே வர மாதிரி இருக்கு. அத பார்த்த உடனே இவன் கையில வச்சிருக்க ட்ரெஸ் எல்லாம் கீழே போட, ஒன்னே ஒண்ணு மட்டும் ஹீரோவோட கையில இருக்கு. அத பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, இத மட்டும் போடணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அத பாத்துட்டு, ஐயோ இல்லடி இந்தாடி அப்படின்னு சொல்லி எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து கொடுக்க, இவ்ளோ அந்த ட்ரெஸ்ஸ போட போயிடுறா. இந்த சைடு ஹீரோ ட்ரெஸ்ஸ கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் தனியா வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். டேய் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிராதடா அப்படின்னு. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணி, ஏய் நான் அந்த கிளப்ல இருக்கேன். இன்னும் 20 நிமிஷத்துல வந்து என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யாருமே இவன் எதுக்கு எனக்கு கால் பண்றான்னு ஹீரோயினுக்கு ஒண்ணு புரியல. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ வந்த உடனே, என்னங்க இந்த அளவுங்களுக்கு யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி இவ போனை காமிச்சிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப பயந்து போயிடுறான். அச்சோ இவளுக்கு பழசுது ஞாபகம் வந்துருச்சோ அப்படின்னு இவன் பயத்துல இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா இந்த தோட தான் நான் ரொம்ப நல்லா தேடிட்டு இருந்தேன் கிடைச்சிருச்சுன்னு இவ ஒரு தோடை எடுத்து வச்சிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது ராங் நம்பரா தான் இருக்கு. நான் டெலீட் பண்ணிடுறேன். நீ கவலைப்படாத பொண்டாட்டின்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட நினைப்பே உனக்கு வரக்கூடாது அப்படின்னு இவனை பாத்தீங்கன்னா ஹீரோயின் போன்ல உள்ள அவனோட போட்டோஸ் மெமரின்னு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து, இன்னைக்கு பாக்க நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல, ஓ நானா ஸ்கூல்ல இருந்தே அப்படிதானே ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா ஹீரோவோட கண்ணத்துல கிஸ் பண்ணிட்டு, எங்க வந்து உட்காருங்கன்னு இவ பெட்ல கைய காமிச்சிட்டு இருக்கா. எதுக்கு பெட்டுன்னு ஹீரோ கேக்குறான். ஒன்னும் தூங்குறதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்கு. ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வந்து தூங்குறேன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு தனியா வந்துடுறான். இவன் தனியா வந்ததுக்கு அப்புறம் அவ போன்ல உள்ள போட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அதை டெலீட் பண்ணது மட்டும் இல்லாம அவனோட போனை பிளாக் லிஸ்ட்லயும் போட்டு வச்சிடறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட கம்பெனிக்கு வந்துட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா லூ கம்பெனியோட கான்ட்ராக்ட் கிடைக்கணும்ன்றதுக்காக இப்ப அவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்துடுறான். இப்ப அவளை பார்த்த உடனே, மேடம் லூ கம்பெனிக்குள்ள கான்ட்ராக்ட் வாங்கணும். அந்த கான்ட்ராக்டே கிடைக்காது போலன்னு சொல்ல, லூ கம்பெனியா இது என் ஹஸ்பண்டோட கம்பெனி ஆச்சேன்னு ஹீரோயின் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நைட் எல்லாருக்கும் பார்ட்டி தரேன் மறக்காம வந்துருங்கன்னு சொல்ல, என்னாச்சு மேடத்துக்கு பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்களேன்னு இவங்க எல்லாம் முழிச்சிட்டு இருக்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல வேலை பாக்குற பொண்ணுங்க கூட கிளப்ல ஒன்னா உட்காந்து ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். இவன் வந்து நேத்து கால் பண்ண எதுக்காக பாருக்கு வராம போயிடு அப்படின்னு சொல்ல, நீ கூப்பிட்டா நான் ஏன் வரணும்? யார் நீ? நீ யாருன்னே எனக்கு தெரியலன்னு சொல்ல, எனது யாருன்னே தெரியலையா? ஏதோ என் மேல கோவமா இருக்க போல. சரி கோவம் போனதுக்கு அப்புறம் பேசலாம்னு முடிவெடுத்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தானே, இவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ பாய் ஃப்ரெண்டே தெரியாத மாதிரி நடிக்கிறானா கண்டிப்பா ஏதோ காரணம் இருக்குன்னு அவங்க எல்லாம் அமைதியா நின்னுட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா சரிவா உங்ககிட்ட தனியா பேசணும்னு ஹீரோனோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுடுறான். கையை ஏறா அப்படின்னு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இங்க பாருடா இன்னொரு தடவை ஜூ கிட்ட வந்து பேசினேன்னு வச்சுக்கேன், உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் சொல்றது கேட்டு உணவு அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ அவனை துரத்தி விட்டதுக்கு அப்புறம் அங்க உள்ள பொண்ணுங்க கூட தான் பேசிட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா சாரி வெட்டிங் டே யாரையும் இன்வைட் பண்ண முடியல. கண்டிப்பா இன்னொரு நாள் எல்லாருக்கும் தெரியற மாதிரி கல்யாணம் நடத்துவோம். அதுக்கு எல்லாரும் வந்துடணும்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்றாங்க. இப்ப அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் ரெஸ்டும் போயிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துல ரெண்டு பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா எப்படி ஜூ மேடமும் லூவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் பரம எதிரி ஆயிடுச்சுன்னு இவங்க ரெண்டு பேரை பத்தி பேசிட்டு இருக்க. இதை ஹீரோயின் ஒட்டு கேட்டுறா. இப்ப அவ கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நேரா ஹீரோவோட கார்ல தான் வந்து உட்கார்றான். இப்ப அவ ஹீரோ கிட்ட என்ன கேக்குறானா, என்னங்க நம்ம ரெண்டு பேரும் பரம எதிரின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க, எதனால இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவ இப்படி கேட்ட உடனே ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் தான் யோசிச்சு பாக்குறான். ஆக்சுவலா ஹீரோக்கு இவ்வளவு ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து நல்லா தெரியும். ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாங்க. அப்பையில இருந்து இவளுக்கு ஹீரோவை சுத்தமா பிடிக்காது. ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இங்க பாரு செல்லம், நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணும்போது நமக்கு இடையில ஒரு சில சண்டைகள் வந்தது உண்மைதான். அதை நினைச்சுக்கிட்டு அவங்க அப்படிலாம் பேசியிருக்கலாம். நீ அதை எதுவும் மனசுல வச்சுக்காதன்னு சொல்ல, நான் என் புருஷனை நம்புறேன்னு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவ கிட்ட போயிட்டு அவளை பிடிச்சு கிஸ் பண்ண ரெண்டு பேரும் காருக்குள்ளே பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க காருக்கு வெளியே இவளோட பாய் ஃப்ரெண்டு தான் வரான். அவன் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே என்னால அதை நம்பவே முடியல. இவங்க லூ கூட ஒண்ணு சேர்ந்துட்டாளான்னு இவன் தடுக்கலான்னு போக அவனோட ஃப்ரெண்டு இவனை தடுக்கிறான். டேய் வேண்டாம் அவ சாதாரண பொண்ணு, அவளுக்காக லூ கூட போய் சண்டை போடாதுன்னு அவனை சமாதானப்படுத்த இவனால இது எதையுமே நம்ப முடியல.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவ கிஸ் பண்ணத நினைச்சு வெட்கப்பட்டு சிரிச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த பையன் போல தான் வரான். இப்ப அவன் வந்து, "எதுக்காக என் நம்பர பிளாக் லிஸ்ட்ல போட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்க, "யோவ்! யார்யா நீ? உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு இவன் இந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, இப்ப அவன பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டு. அந்த லூஸ் சொல்றத நம்பாத" அப்படின்னு சொல்ல, "என்னது நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா? லூசு மாரி பேசிட்டு இருக்காத. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்றல, அதுக்கான எவிடன்ஸ் உன்கிட்ட இருக்கா? லவ் பண்ணும்போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்க, அவனோட ஃபோன்ல ஒரு ஃபோட்டோஸ் கூட கிடையாது. இப்ப அத பார்த்தோம்னா, அவனே பார்த்தீங்கன்னா, "ஆனா உன்னோட ஃபோன்ல இருக்கும். உன் ஃபோன்ல ஃபோட்டோஸ் இருக்கு. எடுத்து பாருன்னு" சொல்ல, இவளே எடுத்து பார்க்கிறா. பார்த்தா ஃபுல்லா ஹீரோவோட ஃபோட்டோஸா தான் இருக்கு. அத பார்த்தவுனே, "என்ன என் ஹஸ்பண்ட் நல்லா இருக்காரா? குட்றா" அப்படின்னு சொல்லி இவ ஃபோன வாங்கி வச்சுட்டு இருக்கா. இவ எதுக்காக ஹீரோவ கல்யாணம் பண்ணா அப்படின்ற விஷயம் அவனுக்கு இப்ப வரைக்கும் புரியல. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, இவன் பின்னாடியே போயி அவள சமாதானப்படுத்தலான்னு பார்க்குறான். அப்படி 2 பேரும் வாக்குவாதம் பண்ணும்போது, இவன் ஹீரோயின புடிச்சு கீழ தள்ள, அவ மாடியில இருந்து கீழ விழுந்துடுறா. அத பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அதே இடத்துல மயக்கம் போட்டுடுறா. இத பார்த்த உடனே ஹீரோ அவள காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் அவ மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "பொண்டாட்டி உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா பழசு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லையே எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஆக்சுவலா பெரிய பிரச்சனையில இருக்கும்போது நீங்க தானே என்ன காப்பாத்துனீங்க. அதெல்லாம் என்னால மறக்க முடியாது. ஸ்கூல் படிக்கும்போது என்ன காப்பாத்துனீங்களே" அப்படின்னு சொல்ல, என்னடான்னு பார்த்தா ஸ்கூல்ல நடந்த விஷயம் அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கு. ஸ்கூல் படிக்கும்போது இவ ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க 2, 3 ரவுடி பசங்க இவகிட்ட தப்பா நடக்க பார்த்திருப்பாங்க. இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஹீரோ வந்திருப்பான். அவன பார்த்த உடனே, "எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்காதீங்கன்னு" இவ வேகமா ஓடி போய் ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, "இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு" சொல்ல, அவனுங்க பாத்தீங்கன்னா முறைச்சுக்கிட்டு நிப்பானுங்க. அத பார்த்த உடனே ஹீரோ அவனோட சட்டைய கழட்டிட்டு, "வாங்கடா" அப்படின்னு அவனோட சிக்ஸ் பேக்க காமிச்சிட்டு இருக்க. அத பார்த்த உடனே அவனுங்க எல்லாரும் பயந்து ஓடியே போயிடுறாங்க. இவ ஹீரோ இப்படி நிக்கிறத பார்த்த உடனே, உண்மையாவே இவனோட ஃபிகர் சூப்பரா இருக்குன்னு இவ ஹீரோவையே சைட் அடிச்சுட்டு, "சரி, சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு" அந்த இடத்த விட்டு போயிருப்பா. ஆக்சுவலா இவளுக்கு ஹீரோ கூட இருந்த மெமரீஸும் சேர்ந்து ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஒரு நாள் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணலான்னு வந்தேன். ஆனா நான் ப்ரொபோஸ் பண்ண நினைக்கும் போது தான் நீ அந்த பையலுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்ட. ஒருவேளை நீ அன்னைக்கு ப்ரொபோசல மாத்தி பண்ணியிருந்தனா, இந்நேரம் நீயும் நானும் ரொம்ப நல்ல லவர்ஸா இருந்திருப்போம்னு" ஹீரோ அவனோட மனசுல யோசிச்சுட்டு, "நீ ரெஸ்ட் எடு பொண்டாட்டின்னு" சொல்ல, இவ்ளோ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு ஒருவேளை பழைய ஞாபகங்கள் வந்து நீ என்ன வெறுத்தாலும், கண்டிப்பா என்ன விட்டு போறதுக்கு நான் விட மாட்டேன்" அப்படின்னு ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, இவள டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நான் அந்த படிக்கட்டுல இருந்து விழும்போது ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? எங்க நான் செத்து போயிருவேன்னு நினைச்சுட்டு இருந்தேன். நல்ல வேளை என் புருஷன் வந்து என்ன காப்பாத்திட்டாருன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் அவ்வளவு பாசமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே பாட்டி பாத்தீங்கன்னா, "ஏன்டா ஹாஸ்பிட்டல்ல இருந்து பத்திரமா பாத்துக்கிட்டியா?" அப்படின்னு சொல்ல, "பாட்டி நான் நல்லாதான் பாத்துக்கிட்டேன். அவள பத்தி கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு அவ நல்லாதான் இருக்கா. ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிரும்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தான் ஓடி வரா. இவ ஓடி வந்து, "நீ எப்புட்ரி இந்த வீட்டுக்குள்ள வந்த? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இவள கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளுங்கன்னு" ஹீரோவ பாத்து சொல்லிட்டு இருக்க. "ஏன் புருஷன் என்ன கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளுவாரா? நீ திருந்தவே மாட்டியா? ஸ்கூல் படிக்கும்போது என்ன டார்ச்சர் பண்ண, இப்பவும் வந்துட்டியான்னு" கேட்க, "பொண்டாட்டி உனக்கு இவ யாருன்னு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லா ஞாபகம் இருக்கே. உங்க ஃப்ரெண்டோட தங்கச்சி தானே? நான் ஸ்கூல் படிக்கும்போது நம்ம 2 பேரும் லவ் பண்றத பார்த்து பொறாமையில வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா தெரியுமா? நான் உங்கள விட்டு தள்ளி இருக்கணுமா? நான் உங்க கூட இருந்தா உங்களுக்கு சந்தோஷமே இல்லையாம். உங்கள விட்டு தள்ளி இருக்கணும்னு எப்பவுமே சொல்லிட்டே இருப்பா. இவள பார்த்தாலே எரிச்சலா இருக்குன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவரு "எனக்கு தான் சொந்தம். உனக்கெல்லாம் விட்டு குடுக்க மாட்டேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. ஆல்ரெடி எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுமா. தேவையில்லாம எங்கள டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்ல, இந்த சைடு ஹீரோக்கு பயமாயிட்டு இருக்கு. இந்த கிறுக்கி ஏதாவது ஒளறி வச்சுருவாளோ அப்படின்னு பயந்து போயிட்டு, இவன் ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட கூப்பிடுறான். "டேய் தண்டசோறு வந்து உன் தங்கச்சிய கூட்டிட்டு போய் தொலைடா" அப்படின்னு சொல்ல, அவனும் வந்து அவனோட தங்கச்சிய கூப்பிட, அவ வரமாட்டேங்கிறா. "நான் வரமாட்டேன். என்ன விடுண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ கம்முனு வா. அவங்க 2 பேருக்கும் நல்லா பிரச்சனை பண்ணாதன்னு" சொல்ல, "அண்ணா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். என்னால இத நம்ப முடியலன்னு" சொல்ல, அவனுக்கு அதுக்கு மேல ஷாக் ஆயிட்டு இருக்கு. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம். வா வெளிய போலான்னு அவள கூட்டிட்டு வெளிய வந்துடுறான். இவன் வெளிய வந்து என்ன சொல்றான்னா, "இங்க பாரு 1000 தான் இருந்தாலும் அவன் என்னோட ஃப்ரெண்டு. அவன் பெர்சனல் விஷயத்துல தலையிடுற உரிமை உனக்கு கிடையாது. எதுக்கு டிஸ்டன்ஸாவே இருன்னு" இவள திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக, "நான் கல்யாணம் பண்ணிக்க பார்த்தா அந்த லூவ நீ கரெக்ட் பண்ணிட்டியா? அந்த லூ எனக்கு தான் சொந்தமாகணும். கண்டிப்பா உனக்கு விட்டு குடுக்க மாட்டேன்னு" இப்ப அவ ஹீரோவோட அம்மாக்கு தான் கால் பண்றா. இப்ப இந்த சைடு ஹீரோயின் ஹீரோவோட சின்ன வயசு போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா தான் வராங்க. இப்ப அவங்க வந்து, "என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க இந்த பொண்ணு தான் தகுதியானவ. இவளுக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு" சொல்ல, அதான் அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சே. ஒரு பையனுக்கு எத்தனை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. இவ இந்த குடும்பத்துக்கு மருமகளா வர்ற அளவுக்கு தகுதி இல்லாதவ. இவள எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சீங்க? எனக்கு நான தான் புடிச்சிருக்குன்னு அவங்க பேசிட்டு இருக்க.
இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பொண்ண ரொம்ப புடிச்சிருக்குன்னா, இன்னொரு பையன பெத்தா அவனுக்கு கட்டி குடுங்கன்னு சொல்ல, இவ பேசுறத பார்த்த உடனே பாட்டிக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க அம்மா இவ பேசுனதுல காண்டாயிட்டு ஹீரோயின அடிக்கிற மாரி போக, ஹீரோ வந்து தடுத்துடுறான். "டேய் எதுக்காகடா என்ன தடுத்த? அவன் என்ன எப்படி பேசினா பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஆன்ட்டி நீங்க பேசுறதெல்லாம் அவருக்கு கேட்கவே கேட்காது. ஏன்னா இவ மொத்தமா மயக்கி வச்சிருக்கான்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இது என் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம். வெளி ஆளுங்க இதுல தலையிடக்கூடாது. எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, என் பேர சொல்றது தான் கரெக்ட். அவன் வாழ்க்கைய தீர்மானிக்க அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்ல, அவங்க அம்மா செம காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்க இப்படி போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்ன மன்னிச்சிடுங்க. என்னால தான் உங்க அம்மா கோவப்பட்டுட்டாங்கன்னு சொல்ல, உன் மேல எந்த தப்பும் இல்ல பொண்டாட்டி. எங்க அம்மா எப்பவுமே இப்படிதான் அவங்கள கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ சரின்னு சொல்றான். இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, சரி வாம்மா ஃபோட்டோஸ பாக்கலான்னு மறுபடியும் 2 பேரும் ஃபோட்டோஸ் பாத்துட்டு இருக்க. அதுல பாத்தீங்கன்னா, இவங்க ஸ்கூல்ல ஒண்ணா படிச்ச ஃபோட்டோஸ் வருது. அதுல ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பின்னாடி அவ பாய் ஃப்ரெண்ட் கூட ஒண்ணா ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க ஃபோட்டோவும் இருக்கு. இந்த சைடு பாட்டியும் இவனும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கா. பின்னாடி அவங்க ஃபோட்டோ இருக்கு. அத பாத்த உடனே, இவன எங்கேயோ பாத்த மாரி இருக்கேன்னு சொல்ல, பாட்டி பாத்தீங்கன்னா டக்குன்னு புக்க மூடி வச்சுட்டு, "அம்மாடி கல்யாணத்துக்கான ட்ரெஸ்லாம் வாங்கணும். உங்களுக்கு கல்யாணம் நடக்க போது இந்த விஷயத்த மறந்துட்டியான்னு" சொல்ல, "மறக்கலையே பாட்டின்னு" இவ சொல்ல, பாட்டி அப்படியே பேச்ச மாத்தி விட்டுட்டு 2 பேரையும் கல்யாண ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வெளிய அனுப்புறாங்க. இவ ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு கல்யாணத்துக்கான ட்ரெஸ் சூஸ் பண்ணிட்டுருக்க. இவ்ளோ அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வரா. இப்ப அந்த ட்ரெஸ்ல பாத்த உடனே இவன பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டி பாக்க இவ்ளோ அழகா இருக்காளான்னு அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, "பொண்டாட்டி இந்த ட்ரெஸ்ல பாக்க சூப்பரா இருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, இவளே ஹீரோவ பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, நான் ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு, இவ போய் ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிட்டு வர, அந்த இடத்துல இவளோட கிளையண்ட் தான் இருக்காங்க. இப்ப அவங்க இவங்கள பாத்த உடனே, "எனக்கு கல்யாணம் நடக்க போது. என்னோட கல்யாணத்துக்கு உங்கள இன்வைட் பண்றேன்னு" சொல்ல, "யாருக்கு? உங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஷிவா தானே?" அப்படின்னு சொல்லி இவங்க பேர சொல்ல, "ஷிவாவா? இல்லையே எனக்கும் லூக்கும் தான் கல்யாணம் நடக்க போது. ஆக்சுவலா எங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு" ஹீரோவ இன்ட்ரோ குடுக்க, அவளும் ஹீரோக்கு ஹாய் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக, இவளுக்கு ஒண்ணும் புரியல. இந்த பொண்ணு அந்த பையன தானே லவ் பண்ணிட்டு இருந்தா. எப்படி ஜோடி மாறுனுச்சுன்னு தெரியலையேன்னு முழிச்சிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பார்ட்டி வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்த நாள் 2 பேருக்கு கல்யாணம். இப்ப அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாரும் அந்த இடத்துல இருந்துட்டு, இவங்களுக்கு கல்யாண வாழ்த்து சொல்லிட்டு இருக்க, இவ ஃப்ரெண்டோட தங்கச்சி பாத்தீங்கன்னா, பயங்கரமா வயித்தெரிச்சல் பட்டுட்டு இருக்கா. இவள பாத்தீங்கன்னா, "லூவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் போதுமா? அவனுக்கு பொண்டாட்டி ஆகணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? அந்த தகுதி உன்கிட்ட இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம். இந்த கேம்ல நீ வின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், லூவ நீயே கல்யாணம் பண்ணிக்க. அப்படி இல்லன்னா எனக்கு குடுத்துருன்னு" சொல்ல, "சரி, சரி இந்த போட்டிக்கு நானும் ஒத்துக்கிறேன்னு" ஹீரோயின் சொல்ல, ஹீரோக்கு பயமாயிருது. ஆனா ஹீரோ பயப்படுற மாரி அந்த இடத்துல ஒண்ணுமே நடக்கல. என்னடான்னு பார்த்தா இவன் அந்த கேம சூப்பரா விளையாடுறான். இவ ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த கேம்ல வின் பண்ண இவளோட முகமே வாடி போயிருது. இப்ப அவன் இப்படி வின் பண்ணிட்டு ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க, அதெல்லாம் பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு பயங்கர காண்டாகுது. இவ ஹீரோயின் அந்த பார்ட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வெளிய நடந்து வந்துட்டு இருக்க, அந்த இடத்துல இவளோட பாய் ஃப்ரெண்ட் இவள பாத்துடுறான். இப்ப இவள பார்த்த உடனே வேகமா ஓடி வந்து, "ஜூ என்ன விட்டு போயிறாத" அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு இருக்க. "என்ன விடுடா, யார்றா நீ? என்ன விடுடு" அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்க. "உனக்கு நான் யாருன்னு தெரியலையா? நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு" சொல்ல, "யாருக்கு யாருடா பாய் ஃப்ரெண்டு? ஒழுங்கா என்ன விட்டுடுன்னு" ஹீரோயின் கத்திட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ வந்து அவன அடிச்சு போட்டுட்டு ஹீரோயின காப்பாத்திடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, பயங்கரமா அவன போட்டு அடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "வேண்டாம் விட்டுருங்க. அவன அடிக்காதீங்க" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "பொண்டாட்டி உனக்கு எதுவும் ஆகலையே" அப்படின்னு சொல்ல, "எனக்கு எதுவும் ஆகல. உங்க கையில தான் ரொம்ப அடிபட்டுருக்கு. பேண்டேஜ் போட்டாகணும் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "என் லவ்வர என்கிட்ட இருந்து திருடிட்டல. கண்டிப்பா உன்ன சும்மா விட மாட்டேன்டான்னு" சொல்ல, இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "பைத்தியம் மாரி பேசாம ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடான்னு" அவளும் அவன புடிச்சு திட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு அவ எனக்கு தான் சொந்தம். எனக்கும் அவளுக்கும் இடையில நீ குறுக்க வந்தனா, உன்ன கொன்னு போட்டுருவேன்" அப்படின்னு அவன் இந்த இடத்த விட்டு போக, கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. இவ என்ன மறந்துட்டாளா அப்படின்னு இவனுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. இப்ப இந்த சைடு ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவள பாத்தீங்கன்னா, "அந்த பைத்தியக்காரன் கூட நீங்க எதுக்காக சண்டை போட்டீங்க? பாருங்க உங்க கையில எப்படி அடிபட்டிருக்குன்னு. எனக்கு உங்கள நெனச்சா தான் ரொம்ப கவலையா இருக்குன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அந்த சாப்பாட வாங்கி, "இந்தாங்க சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லி குடுக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஐயோ! கை வலிக்குதே பொண்டாட்டி என்னால கைய அசைக்கவே முடியலன்னு" சொல்ல, "என்னாச்சு? ரொம்ப வலிக்குதா? நான் வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகவா?" அப்படின்னு சொல்ல, "ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம் பொண்டாட்டி. என்னால சாப்பிட தான் முடியாது. நீ ஊட்டி விட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு" சொல்ல, இவளும் ஹீரோக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. இவ இப்படி ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது ஹிரேன் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே, "வேணும்னே தானே பொய் சொன்ன" அப்படின்னு சொல்ல, "இல்ல செல்லம் சும்மா தான் பொய் சொல்லி விளையாண்டேன்னு" 2 பேரும் விளையாடிட்டு இருக்கும்போது, ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா, இந்த பாய் ஃப்ரெண்ட தான் காட்டுறாங்க. அவன பாத்தீங்கன்னா ஹீரோயின் தங்கியிருந்த பழைய ரூமுக்கு போயிட்டு, அங்க உள்ள பொருள் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறான். இவங்க 2 பேரும் லவ் பண்ணும்போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் ஹீரோயின் பென் டிரைவ்ல போட்டு வச்சிருப்பா போல. இப்ப அத எடுத்து கையில வச்சுட்டு, "கண்டிப்பா நீ எனக்கு தான் சொந்தம். உன்ன யாருக்காகவும் விட்டு குடுக்க மாட்டேன்னு" இவன் பிளான் பண்ணிட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இவள பாத்தீங்கன்னா கல்யாண கோலத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா.
அந்த இடத்துக்கு இவதான் வரா. இப்ப வந்து என்ன சொல்றானா, லூ எனக்கு தான் சொந்தம். இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்ல, லூசு மாரி பண்ணிட்டு இருக்காது. நானும் அவரு ரொம்ப சின்சியரா காதலிக்கிறோம்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ பார்த்தோன்னே, ப்ளீஸ் அவள கல்யாணம் பண்ணிக்காதீங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்ல, நான் அவள தான் காதலிக்கிறேன். அவள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள அங்க இருந்து தொரத்தி விட்டுடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்ல, என் புருஷன் இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு இவ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் பயங்கர லவ்வபிளா இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி இருக்கும்போது, அந்த இடத்துக்கு இவளோட அம்மா அப்பா தான் வராங்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அம்மா அப்பாக்கு தெரியாம கல்யாணம் பண்ண பாப்பன்னு சொல்ல, அவங்கள பார்த்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. ஏண்டி 2 நாள் பிசினஸ் ட்ரிப் போனோம், அம்மா அப்பாக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிருவியான்னு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா அடிக்கிற மாரி வராரு. அத பார்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா, அம்மா அம்மா என்ன காப்பாத்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அங்கிள சமாதானப்படுத்த பேசிட்டு இருக்கான். அங்கிள் கவலைப்படாதீங்க உங்க பொண்ண நல்லபடியா பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, சரிம்மா உன் விருப்பத்துக்கு மாறா நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீ என்ன ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா நடக்கும். இருந்தாலும் அம்மா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்னு 2 பேரும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயினோட அப்பா ஹீரோயின ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அத பார்த்த உடனே பாட்டிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்ப வர பாத்தீங்கன்னா, இங்க பாருடா என் பொண்ண நல்லபடியா பாத்துக்கணும். அவள புள்ளி பண்றேன்னு தெரிஞ்சா உன்னை கொன்னு போட்டுருவேன்னு சொல்ல, கண்டிப்பா நீங்க கொல்லலாம் வேண்டாம். நானே என் உயிரை விட்டுருவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, இங்க பாரும்மா, அந்த பயபுல உன்னை புள்ளி பண்ணா அப்பா கிட்ட சொல்லு. அப்பா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு பொண்ண விட்டுட்டு போக, இப்ப இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க இப்படி கல்யாணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு இவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து, இவ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவ எனக்கு தான் சொந்தம். அதுக்கான எவிடன்ஸ் இதுல இருக்கு அப்படின்னு சொல்ல, இவன் சொன்னதை கேட்ட உடனே ஹீரோக்கு ரொம்ப பயமாயிடுது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன அங்க இருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு தான் பாக்கலாமேன்னு ஹீரோயின் சொல்ல, சரின்னு அந்த எவிடன்ஸ போட்டு காட்டுறாங்க. பார்த்தா அதுல அவன் இன்னொரு பொண்ணு கூட ஒண்ணா இருந்திருப்பான் இல்லையா? அந்த வீடியோ தான் இருக்கு. இப்ப அந்த வீடியோ பார்த்த உடனே, இதுதான் நீ சொன்ன எவிடன்ஸா? இதுதான் இங்க உள்ள எல்லாரும் பாக்கணும்னு ஆசைப்பட்டியா? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடான்னு இவ துரத்தி விட, ஹீரோவோட ஆளுங்க அவன அங்க இருந்து புடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப அவன் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அவங்க அம்மா அப்பா முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கான். டேய் மச்சான் இன்னைக்கு நீ பண்ண உதவி என்னால மறக்கவே முடியாது. ரொம்ப தேங்க்யூடான்னு சொல்ல, அவன் மட்டும் அந்த போட்டோஸ் வீடியோவெல்லாம் காமிச்சிருந்தானா உன் கல்யாணமே இன்னைக்கு நடந்திருக்காதுன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இனிமே நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட்காக ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோக்கு ரொம்ப ஜர்க் ஆயிட்டு இருக்கு. ஆஹா என்ன பண்ண போறோம்னு தெரியலையேன்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. அவங்க சம்பிரதாயப்படி 2 பேரும் ஒயின் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க இப்படி ஒயின் குடிச்சிட்டு இருக்க. அந்த ஒயினு இவன் ட்ரெஸ்ல பட்டுருது. அத பார்த்த உடனே இவனை பாத்தீங்கன்னா வாய் பொளந்துட்டு பாத்துட்டு இருக்க. எங்கடா பாக்குற லூசு பயலே அப்படின்னு இவ கேட்க. ஒண்ணுல பொண்டாட்டி என் கண்ணுல ஏதோ தூசி விழுந்துருச்சு. அதான் தொடச்சிட்டு இருந்தேன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவள பாத்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கா. இவ இப்படி படுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து அவனும் அமைதியா படுத்துட்டு இருக்க. 2 பேரும் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா டக்குனு ஹீரோயின் கிட்ட போய், இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் அந்த விஷயத்த மறந்து போயிட்டேன்னு சொல்ல, மறக்கல ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அத நான் பாத்துக்கிறேன் பொண்டாட்டின்னு 2 பேரும் நைட்டு ஒன்னா ஸ்டே பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ண முழிச்சு எந்திரிக்க அவளுக்கு பயங்கரமா இடுப்பு வலிக்குது. "அடுபாவி என்ன காரியம் பண்ணி வச்சுட்டா பாருன்னு" இவ திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க அவளால சுத்தமா நடக்க கூட முடியல. அத பார்த்த உடனே ஹீரோ எந்திரிச்சு, "என்னாச்சு பொண்டாட்டி ரொம்ப வலிக்குதான்னு" சொல்ல, "வாய மூடுறா" அப்படின்னு சொல்லிட்டு இவ குளிக்கிறதுக்காக போறா. இவ இப்படி நடந்து போறத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் வேணா மருந்து போட்டு விடவா" அப்படின்னு சொல்ல, "ஒண்ணும் பண்ண வேணாம். நீ போனா குளிக்கணும்னு" ஹீரோயின் குளிக்கிறதுக்காக உள்ள வந்துடுறா. இப்ப ஹீரோயின் குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகி கீழே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவோட அம்மா தான் இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நாள் என் குடும்ப வழக்கப்படி மருமக தான் சமைக்கணும்னு சொல்ல, என்னது நான் சமைக்கிறமான்னு இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. ஏன்னா நம்ம தலைவிக்கு சமையல் சுத்தமா வராது. இப்ப அவங்க இப்படி சொன்னது கேட்ட உடனே, சரி அத்தை கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நான் சமைக்கிறேன்னு இவ சமைக்கிறதுக்காக போக, அந்த இடத்துல மீன் உயிரோட இருக்கு. அத பார்த்த உடனே இவ பயத்துல தூக்கி போட, அந்த மீன் வந்து ஆன்ட்டியோட மூஞ்சிலே பட்டுருது. அத பார்த்த உடனே இவ பயந்து போயிட்டு, என்ன மன்னிச்சிருங்க அத்தை தெரியாம பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. தள்ளி போடி வேணும்னே தானே என்ன பழி வாங்கிட்டேன்னு ஆண்டி அழுதுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். அத பார்த்த உடனே 2 பேரும் பாத்தீங்கன்னா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. என்னாச்சு ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, டேய் உன் பொண்டாட்டியே சமைக்கதான் சொன்னேன். மீனை தூக்கி என் மூஞ்சில போட்டுட்டாடா. என்ன அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு அவங்க அம்மா அழுதுட்டு இருக்க. என்னங்க நான் வேணும்னு பண்ணலன்னு இவ அழுதுட்டு இருக்க. ஆமா அவளுக்கு சமைக்கவே வராது. அவள போய் சமைக்க சொல்ல அவ என்ன பண்ணுவா? பாவம் அவன் மேல எந்த தப்பு இருக்காது. நீங்க மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்ல, ஏன்டா பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணியா? அம்மாக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா? அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு 2 பேருமே முக்கியம். என்ன உங்களுக்கு சமைக்கணும் அவ்வளவுதானே? 2 பேரும் உட்காருங்க நானே சமைச்சு தரேன்னு ஹீரோ கிச்சனுக்குள்ள இறங்கிறான்.
இப்ப அவன பாத்தீங்கன்னா சூப்பரா சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வந்து குடுக்க, அது சாப்பிட்ட உடனே 2 பேருக்கு ரொம்ப புடிச்சு போயிருது. வாவ்! என் ஹஸ்பண்ட் இந்த அளவுக்கு சமைப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல, ஹீரோ அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்க, ஆன்டி பாத்தீங்கன்னா, "இங்க பாரும்மா, என் குடும்பம் பெரிய குடும்பம். இப்ப சமைக்க தெரியலாட்டி ஃபியூச்சர்லயாவது சமைக்க கத்துக்க. சமையல் தான் தெரியல, எனக்காக ஒரு டீயாவது போடுன்னு" சொல்ல, "சரி ஆன்டி கவலைப்படாதீங்க, இதோ போட்டுடுறேன்னு" இவ டீ ஆத்தி குடுக்குறேன்னு அங்க உள்ள கப்பெல்லாம் கீழ தள்ளி விட்டுட்டு கையையும் சுட்டுட்டு இருக்க. டீ கூட போட்டு குடுக்க தெரியலையே, இத கட்டிக்கிட்டு என் பையன் என்ன பண்ண போறானோ தெரியலையேன்னு இவங்க முழிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட கைக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கத பார்த்தோன்னா, அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "ஏன்டா டீ கூட போட தெரியல. இதையா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த? நல்ல பொண்ணாவாவது கூட்டிட்டு வர மாட்டியான்னா?" அவங்க இந்த இடத்த விட்டு போக, அம்மா சொன்னதெல்லாம் கண்டுக்காத பொண்டாட்டின்னு ஹீரோ சொல்ல, இவளும் சரின்றா. இப்ப ஆன்டி பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு ஷாப்பிங்காக தான் வந்திருக்காங்க. இவங்கள பாத்தீங்கன்னா, நெறைய ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணி, அது எல்லாத்தையும் இவ்ள தூக்க வச்சுர்றாங்க. இவ்ள பாத்தீங்கன்னா, ஆன்டி ஷாப்பிங் பண்ற எல்லாத்தையும் தூக்க முடியாம ஒண்ணு ஒண்ணா தூக்கி வந்துட்டு இருக்க. ஆஹா! மீன தூக்கி போட்டதுக்காக என்ன பழி வாங்கிட்டாங்களான்னு இவ முழிச்சுட்டு இருக்க. இப்ப ஆன்டிய பாக்க அந்த இடத்துல ஆன்டியோட ஃப்ரெண்ட் தான் வராங்க. அவங்கள பார்த்தோனே ஆன்டி அந்த இடத்த விட்டு ஓடலான்னு பாக்க, அவங்க புடிச்சிடுறாங்க. "ஏய் ஏய் எங்க போற? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஃப்ரெண்ட பாத்தா இப்படிதான் போவியா? 2 வருஷம் தான் நீயும் நானும் மீட் பண்ணல. அதுக்குள்ள யாரையோ பாக்குற மாரி முழிக்கிற" அப்படின்னு சொல்ல, "சாரிடி எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்னு" ஆன்டி போக பாக்க, அந்த லேடி விட மாட்டேங்கிறாங்க. இப்ப அந்த லேடி ஆன்ட்டிய பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, "பாவம் ஹஸ்பண்டும் சின்ன வயசுலயே இறந்து போயிட்டான். உன் பையன் வேற சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கால. தனியா வாழ்றது ரொம்ப கஷ்டம்னு" இவங்கள இளக்காரமா பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "ஆன்ட்டி உங்களோட வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஆனா மூஞ்சி தான் பார்க்க கொஞ்சம் கோட்டா மாரி இருக்கீங்கன்னு" சொல்ல, அவளுக்கு கோவம் வந்து கத்த ஆரம்பிக்கிறா. அத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இப்பதான் உங்க வாய்ஸ் ஸ்வீட்டா இருக்குன்னு சொன்னேன். அதுக்குள்ள இவ்ளோ மோசமான வாய்ஸா? இதுதான் ஒரிஜினலா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோவோட அம்மாக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப அவ இப்படி கேட்டவுடனே அவங்கள பாத்தீங்கன்னா கடுப்பாயிட்டு அந்த இடத்த விட்டு போக, இவ பண்றதெல்லாம் பார்த்த உடனே இவங்க அம்மாக்கு இவள பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, ஹீரோயின் அவ்ளோ பேக்கையும் தூக்கிட்டு வர்றத பார்த்த உடனே, அவங்க ஆளுங்களுக்கு கால் பண்ணி, "எனக்கு செக்யூரிட்டி ஆளுங்க 2 பேர் வேணும் பேக் தூக்குறதுக்கு" அப்படின்னு சொல்ல, அவங்களும் ஓகேன்றாங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு இருக்க, ஆன்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், இவங்கள பாத்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ண பொருள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, "அம்மா அவ லைஃப்ல நடந்த ஒரு சில விஷயங்கள் மறந்து போயிட்டா. அவ கொஞ்சம் வித்தியாசமா தான் நடந்துக்குவா. அதுக்காக நீங்க அவ மேல கோவப்படாதீங்கன்னு" சொல்ல, "என்னது மறந்து போயிட்டாளா? இத பத்தி எதுக்காகடா என்கிட்ட சொல்லாம இருந்தன்னு" சொல்லி கேட்க, "சாரிம்மா அவ இருக்கும்போது என்னால எப்படி சொல்ல முடியும்? அதனால தான் இப்ப சொல்றேன்னு" 2 பேரும் பேசிட்டு இருக்க, அத ஹீரோயின் கேட்டுடுறா. இப்ப அவ வந்து, "என்னங்க உண்மையாவே நான் ஒரு சில விஷயங்கள் மறந்து போயிட்டேனா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அப்பல்லாம் இல்ல பொண்டாட்டி. ரொம்ப பெருசாலாம் மறைக்கல. ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். அது எல்லாமே சரியாயிரும்ன்னு" சொல்ல, என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாலும் கண்டிப்பா நான் அத நம்புவேன். ஏன்னா நீங்க தானே எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஐயோ! என்னைக்கு இவளுக்கு உண்மை தெரியுதோ அன்னைக்கு நான் செத்தேன் அப்படின்னு அவன் அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு ஒரு பார்ட்டிக்கு தான் வரான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "பொண்டாட்டி இங்க நீ என்ஜாய் பண்ணிட்டு இரு. நான் போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பாத்துட்டு வரேன்னு" இவன் அந்த இடத்த விட்டு போக, அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, அங்க வர வெயிட்டர தள்ளி விட, அந்த வெயிட்டர் ஹீரோயின் மேல ஒயின ஊத்துற மாரி வரான். இத பார்த்த உடனே ஹீரோயின் தள்ளி போயிட்டு அந்த ஒயின பிடிக்கலான்னு பாக்க, அந்த ஒயின அவ மேலயே ஊத்திருது. அத பார்த்தோனே அவள பார்த்தீங்கன்னா, "எதுக்காகடி இப்படி பண்ண? என் ட்ரெஸ் இப்படி நாஸ்தி பண்ணிட்டியேன்னு" ஹீரோயின எல்லார் முன்னாடியும் திட்டிட்டு இருக்க. "அட சாரிங்க. நான் வேணும்னு பண்ணல. தெரியாம தானே உங்க மேல ஊத்திட்டேன். இங்க உள்ள எல்லாருமே பார்த்தாங்களேன்னு" சொல்ல, ஆமா ஜூ அந்த மாரி பண்ற பொண்ணு இல்லன்னு இவளுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். "பொண்டாட்டி என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்லங்க. தெரியாத்தனமா உங்க மேல ஒயின ஊத்திட்டேன்" அப்படின்னு சொல்ல, அந்த பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுமே வந்திருக்கான். இப்ப இந்த சைடு இந்த பொண்ணு ட்ரெஸ் மாத்துறதுக்காக வந்திருக்க. அவள பார்க்கறதுக்காக இவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து என்ன சொல்றான்னா, "நம்ம 2 பேரும் ஒரே விஷயத்துக்கு தான் ஆசைப்படுறோம். உனக்கு தேவ அவன், எனக்கு தேவ ஜூ. நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஏன் காய நகர்த்தக்கூடாது?" அப்படின்னு சொல்ல, இவளும் சரின்ட்டு இவ கூட சேர்ந்து ஒண்ணா சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, கையில ஒரு மாத்திரைய வச்சுட்டு, "அவள உனக்கு சொந்தமாக்கிக்க. அவள நான் எனக்கு சொந்தமாக்கிக்கிறேன்னு" 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவ ட்ரெஸ்லாம் மாத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பார்ட்டிக்குள்ள தான் போறா. இப்ப அந்த பார்ட்டிக்கு போய் அந்த டேப்லெட்ட ஹீரோ குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல போட்டு விட, அவனும் தெரியாம அந்த ட்ரிங்க்ஸ குடிச்சிடுறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்க, அவள பாக்குறதுக்கு இந்த பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து, "அவன் சொல்ற எல்லாத்தையும் நீ நம்பிட்டு இருக்கியா? அவன் உன்னை ஏமாத்திட்டு இருக்கான். அத நீ எப்பதான் புரிஞ்சுக்க போறியோ தெரியல. அவன் உன்ன உண்மையா காதலிக்கல. அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. இந்தா இந்த ரூமுக்கு போய் பாருன்னு" இவன் ஒரு ரூமோட கார்டு எடுத்து குடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்துடுறான். இப்ப அவன் வந்து, "டேய் மறுபடியும் அவகிட்ட பிரச்சனை பண்றியா? உன்ன சும்மா விட மாட்டேன்டான்னு" சொல்ல, இவன பாத்தீங்கன்னா அந்த கார்ட ஹீரோயின் கிட்ட குடுத்து, "இந்தா நீயே போய் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இப்ப இவன் போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் அந்த ரூமுக்கு தான் போறாங்க.
இப்ப அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்தா, அந்த இடத்துல இவனோட தங்கச்சிய கட்டி போட்டு வச்சிருக்காங்க. யாரோட வேலைடான்னு பார்த்தா, ஹீரோவோட வேலை தான். இவன் ஹீரோ கிட்ட தப்பா நடக்க பார்த்துட்டு இருப்பான். இவன் என்ன வேலை பார்க்க போறான்னு தெரிஞ்சுதான் ஹீரோவ அப்படியே கட்டி போட்டு வச்சிருப்பான். இப்ப இத பார்த்தவொன்னே அவங்க அண்ணன் அவள அங்க இருந்து கூட்டிட்டு போக, இவ போய் ஹீரோவ பார்க்கறா. பார்த்தா அவன் பாத்டப்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் ஹீரோயின பார்த்தவொன்னே, ஹீரோயின பிடிச்சு பாத்டப்ல தள்ளி விட்டுட்டு, அவள பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் நைட்டு ஒண்ணா தான் ஸ்டே பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்த்து ஹீரோவை பார்த்து வெக்கப்பட்டுட்டு இருக்க. இப்ப அவங்க ரூமுக்கு வெளியே யாரோ கூப்பிடுற சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்டவுடனே 2 பேரும் ரெடி ஆயிட்டு வெளியே தான் வராங்க. வெளியே வந்து அவனோட ஃப்ரெண்டு தான் நிக்கிறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, என் தங்கச்சி பண்ணது தப்புதான், அவளை மன்னிச்சிடுடான்னு சொல்ல, இவள பாத்தீங்கன்னா, நான் தெரியாதனமா தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு இவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. என் தங்கச்சி நான் ஃபாரின் அனுப்பலான்னு இருக்கேன், இனிமே அவளால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல, ஐயோ ஃபாரின்லாம் வேண்டாம், நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சு விட்டுருங்கன்னு இவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இனிமே உன் முகத்தையே நான் பார்க்க கூடாது, இவ்வளவு அங்க இருந்து கூட்டிட்டு போடான்னு ஹீரோ சொல்ல, அவனும் அவள அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இப்ப அவ போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டிக்கு எனக்கும் இடையில யாரு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என் புருஷன் இருக்கிற வரைக்கும் யாராவது குறுக்க வர முடியுமா, வாங்க போலான்னு 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இவங்களோட ரொமான்ஸ் குறையவே இல்ல. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கிஸ் பண்ற மாதிரி போக, அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. இவங்களுக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் இதே பொழப்புதான் அப்படின்னு வச்சுட்டு, இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஹனிமூனுக்கு எங்கேயும் போகலையே, இதுதான் என்னோட கல்யாண கிஃப்ட், இந்தாங்க ஹனிமூன் பேக்கேஜ்னு சொல்லி கொடுக்க, அதை பார்த்தோன்னே இவ பயங்கர ஹாப்பி ஆயிடுறா. என்னால அதை நம்பவே முடியல. ரொம்ப தேங்க்யூ ஆண்டி அப்படின்னு இவ சந்தோஷமா போய் ஹீரோவோட அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. சரி போதும் போதும் ஐஸ் எல்லாம் வைக்காத, 2 பேரும் சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதுன்னு சொல்ல, அவங்களும் ஓகேன்றாங்க. இப்ப அந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் ஜாலியா அந்த இடத்த வேடிக்கை பார்த்துட்டு நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு ஆள் வந்து ஹீரோயின் மேல இடிச்சிடுறான். அவன் அப்படி இடிச்சதுல அவன் மண்டையிலே அடிபட்டுருது. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அதே இடத்துல மயக்கம் போட, ஹீரோ அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். இப்ப அவளை இப்படி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்க. அத அவளோட பாய் ஃப்ரெண்டுமே பாக்குறான். என்ன இவன் நம்மளால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கானேன்னு அவனும் பின்னாடியே போயிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு டாக்டர் ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுல, அது ஞாபகம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, டாக்டர் உண்மையாவா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா சார் உண்மையா தான் சொல்றேன், ஒருவேளை ஞாபகம் வரவோ வாய்ப்பு இருக்கு, வராம போகவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் அவளோட பாய் ஃப்ரெண்டு கேட்டுட்டு, இதுதான் காரணமா, அவ என்ன மறந்து போயிட்டா, அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு இவன் பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா பொண்டாட்டி உனக்கு எதுவும் ஆகலையே, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லாதான் இருக்கேன்னு இவ எந்திரிச்சு உட்கார்றா. இப்ப அவள பாத்தீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, வாங்க வீட்டுக்கு போலான்னு 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல விட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ இவள முதுகுல சம்மந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா இப்படி நடந்து வர்றது சூப்பரா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஆமா ஆமா தூக்கிட்டு வர்றது நான் தானே அப்படின்னு ஹீரோ தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துல ரோட்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ரொபோசல் சீன் தான் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே இவளோட பாய் ஃப்ரெண்டோட வேலை தான். பழசு எல்லாத்தையும் அவளுக்கு ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக தான் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்றத ஹீரோ பார்த்தவன, ஹீரோக்கு ஸ்கூல் லைஃப்ல நடந்ததுதான் ஞாபகம் வருது. இவளோட பாய் ஃப்ரெண்ட் இவளுக்கு இப்படிதான் ப்ரொபோஸ் பண்ணிருப்பான் எல்லாரும் முன்னாடியும். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா, பொண்டாட்டி இந்த இடத்துல இருக்க வேண்டாம் வா போலான்னு அவள அங்க இருந்து கூட்டிட்டு போகலான்னு பாக்க, அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துடுறான். இப்ப அவன் வந்து என்ன மச்சான் எதையோ ஞாபகப்படுத்த ட்ரை பண்ற போல, அது கண்டிப்பா உன்னால முடியாதுன்னு அவனை போட்டு அடி வெளுத்து கட்டிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு தனியா வந்துடுறான். இவன் இப்படி வந்த உடனே இவள பாத்தீங்கன்னா, என்னங்க என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா, ஏதோ மறைக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்ல, உன்கிட்ட என்ன பொண்டாட்டி மறைக்க போறேன், உன்கிட்ட மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா உண்மையாவா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி கொஞ்சிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தான் வரா. இப்ப அந்த பொண்ணு வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல, ஆமா ஆமா எப்ப நீ ஃபாரின்ல இருந்து வந்த, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சரி எதுவும் இல்லைன்னா நானும் என்னோட பொண்டாட்டியும் கிளம்புறேன்னு சொல்ல, எனது பொண்டாட்டியானா அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, இந்த டைம் நான் வந்தது உனக்காக தான், உன்னை விட்டுட்டு போறதுக்காக இல்ல அப்படின்னு இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே ஹீரோ மேல ஒரு கண்ணு. அப்புறமா வந்து இவனை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு இவ ஃபாரினுக்கு போனா, அதுக்குள்ள ஹீரோ இவ்ளோ கல்யாணம் பண்ணிருப்பான். அத பார்த்த உடனே தான் இவளுக்கு செம காண்டா இருக்கு. இப்போ நைட் ஆகுது. நைட் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு கிளப்புக்கு தான் வந்திருக்கான். எதுக்காகனா இந்த பொண்ணு ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்திருக்கா அப்படின்றதுக்காக. இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணு ஹீரோயினை கூப்பிட்டு இவ என் கூட உட்காரட்டும்னு அவள அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறா. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்க. அவளே பாத்தீங்கன்னா, நான் எதுக்காக ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்து தெரியுமா, அதுக்கு காரணம் ப்ளூ தான். அவனை நான் ரொம்ப காதலிக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவனையும் என்ன சின்ன வயசுல காதலிச்சுட்டு இருந்தான். எங்க 2 பேரோட காதலுக்கு இடையில இருக்குது நீதான். நீ எப்ப அவனை விட்டு போவேன்னு சொன்னா நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆயிருவோம்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னோட புருஷனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறன்னா அது அவர்கிட்டயே சொல்ல வேண்டியதானே, என்கிட்ட எதுக்காக வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, இங்க பாரு நான் லூவை ரொம்ப காதலிக்கிறேன்,
என்னால என் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க முடியாதுன்னு சொல்ல, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இப்படி எத்தனை பேர் தான் கிளம்பி இருக்கீங்கன்னு தெரியலையேன்னு கிரண் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, இவ்ள பாத்தீங்கன்னா உனக்காக கண்டிப்பா நான் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. சார் தான் போடின்னு இவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவா பாக்கலான்னு வந்துட்டு இருக்க, இவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஏங்க இவ்ளோ குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சும்மாதான் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்க, ஹீரோயினும் ட்ரிங்க்ஸ் குடுக்குறா. இத பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் வச்சிருக்க ட்ரிங்க்ஸ வாங்கி குடிச்சிட்டு இருக்க. அத பார்த்தவன அந்த பொண்ணு காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இப்ப அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு வீட்டுக்கு வரா. இப்ப வீட்டுக்கு வந்த உடனே இவ ஹீரோவை புடிச்சு கோவத்தோட கீழே தள்ளி விட, ஏன் பொண்டாட்டி இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் கோவப்படுறேனா யார் அந்த பொண்ணு வந்து உன்னை என்னை பிரிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான், அவ ஏதோ உன்னை லவ் பண்றாளா, நான் உன்னை விட போகணுமா, இதுல எதுடா உண்மை அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் இப்படி கேட்ட உடனே ஹீரோ சிரிச்சுட்டு அவளை பிடிச்ச மடியில உட்கார வச்சுட்டு என்ன சொல்றானா, என் பொண்டாட்டி ரொம்ப பொறாமப்படுறா போல, என்னால அதை நம்பவே முடியல, என் மனசுல என் பொண்டாட்டி மட்டும்தான் இருக்கா, வேற யாரும் இல்லன்னு இவன் கிஸ் பண்ற மாதிரி போக, இவ்வளவு பாத்தீங்கன்னா உண்மையாவா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உண்மையதான் பொண்டாட்டி சொல்றேன்னு ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக தான் வரா. என்னடான்னு பார்த்தா இவனோட கசின் தான் இந்த பொண்ணு. இப்ப அவள பாத்தீங்கன்னா எப்படிடா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு லூவ கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாத்துக்கும் காரணம் அவளோட மெமரி லாஸ் தான். அந்த மெமரி லாஸ வச்சுதான் அவள கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்ல, கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரையும் நம்ம பிரிச்சே ஆகணும். அவளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரணும். அதுக்கான வழிய பாப்போம்னு இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரோட்ல போன் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. அவள ஒரு கார் இடிக்கிற மாதிரி வருது. இத பார்த்த உடனே ஹீரோ அவளை புடிச்சு இழுத்து காப்பாத்திடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா பொண்டாட்டி உனக்கு எதுவும் ஆகலையே, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு எதுவும் ஆகலைங்க நல்லாதான் இருக்கேன்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. இந்த சைடு இவங்க ரெண்டு பேரையும் தான் காட்டுறாங்க. ஹீரோனை இவங்க ரெண்டு பேரும் தான் ஆக்சிடென்ட் பண்ண பார்த்தது. இப்ப அவள பாத்தீங்கன்னா அச்சா இவன் இந்த தடவை தப்பிச்சிட்டாளா, அடுத்த தடவை பாத்துக்கலான்னு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோ ஹீரோனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்தவன உங்க அம்மா கிட்ட என்ன சொல்றனா, ஆமா இவ்ள ஒரு கார் இடிக்கிற மாதிரி வந்துருச்சுன்னு சொல்ற, என்னடா சொல்ற, அவள ஒழுங்கா பாத்துக்கலையா நீ, எப்படி கார் இடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னு பாட்டி ஆமான்னு ரெண்டு பேரும் ஹீரோவை புடிச்சு திட்டிட்டு இருக்க. அவர் மேல எந்த தப்பு இல்ல பாட்டி, அந்த காருக்காரவங்க மேலதான் தப்புன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இப்பவே என்ன சொல்றானா, இன்னைக்கு இவங்க அப்பாக்கு நினைவஞ்சலி செலுத்தணும்ல, வாங்க எல்லாரும் போலான்னு எல்லாரும் ஹீரோவோட அப்பாக்கு நினைவஞ்சலி செலுத்துறதுக்காக போறாங்க. இப்ப செலுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் நடந்து வந்துட்டு இருக்க. பாட்டிக்கு லோ பிரஷர் ஆகி மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே எல்லாரும் பாட்டியை பிடிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் கால் ஸ்லிப் ஆகி படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துடுறா. அப்படி விழுந்ததுல அவ மண்டையில அடிபட அவளுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே திரும்ப வந்துருது. அவ பாய் ஃப்ரெண்ட காதலிச்சது, அவளோட பாய் ஃப்ரெண்ட் இவளுக்கு துரோகம் பண்ணதுன்னு எல்லாமே இவளோட ஞாபகத்துக்கு வர, அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருந்து கண்ணு முழிச்சு பார்க்க பக்கத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பொண்டாட்டி நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நல்லா தாங்க இருக்கேன்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, அம்மாடி உனக்கு எதுவும் ஆகலையே, நல்லா இருக்கியா, தலை ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நல்லாதாம்மா இருக்கேன், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுவேன்னு சொல்ல, அம்மா பாட்டி ரெண்டு பேரும் வெளியே வெயிட் பண்ணுங்க, அவ ரெஸ்ட் எடுக்கட்டும்னு ஹீரோ சொல்ல, அவங்களும் அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, என்னங்க எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்ல, இது எல்லாத்தையும் பாட்டியும் அம்மாவும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா உள்ள போய் ஹீரோயின் கிட்ட பேசலான்னு போக, ஆமா எங்க போறீங்க வெயிட் பண்ணுங்கன்னா உங்க அம்மா தடுத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, பொண்டாட்டி ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, என்ன டைவர்ஸ் மட்டும் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் தனியா இருக்கணும், என்ன தனியா இருக்க விடுன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாட்டி ஓடி வந்துடுறாங்க. இப்ப பாட்டி ஓடி வந்து, இங்க பாருமா உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல கல்யாணம் ஆனது என்னோட தப்பு தான், அவன் மேல எந்த தப்பு கிடையாது, நான் தான் உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், அந்த விஷயத்த நீ மறந்துடாத, என் பேரனை விட்டு போயிடாதுன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, என் பையன் உன்னை ரொம்ப காதலிக்கிறான், அதுவும் இப்ப நேத்து இல்ல சின்ன வயசுல இருந்தே உன்னை ரொம்ப காதலிக்கிறான், ப்ளீஸ் அவன் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிரு, அவன் பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு ரெண்டு பேரும் ஹீரோக்காக பேசிட்டு இருக்க. இப்ப இவளுக்கு மண்டை பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கட்டி பிடிச்சிட்டு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் உன் கூட இருக்கேன், நீ எதுக்காகவும் கவலைப்படாதுன்னு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் தனியா இருக்கணும் எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்ல, ஹீரோவும் அந்த இடத்த விட்டு போறான். இப்ப அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோவுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வரான். சாப்பாடு எடுத்துட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயினை காணோம். அதை பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட பாய் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக தான் போறா. இவ அவளோட பாய் ஃப்ரெண்ட பார்த்து, டேய் பழசு எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்ல, உண்மையாவ சொல்ற, என்னால அதை நம்பவே முடியல, எனக்கு நல்லா தெரியும் பழசு ஞாபகம் வந்தா கண்டிப்பா நீ அந்த லூ கூட இருக்க மாட்டேன், உன் மனசுல நான் தானே இருக்கேன், நீ என்கிட்ட வந்துருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமான்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஆனா நான் உன்னை மிஸ் பண்ணலன்னு ஹீரோயின் சொல்ல, இவனை பாத்தீங்கன்னா ஹீரோயினை கட்டி பிடிக்கிறான். இவன் இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கத அந்த பொண்ணு அவளோட போன்ல போட்டோ எடுத்துட்டு ஹீரோக்கு தான் அனுப்பி வச்சிடறா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு, எனக்கு பழசு எல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம நீ பண்ண துரோகமும் சேர்ந்துதான் ஞாபகம் வந்துச்சு. அந்த பொண்ணு கூட ஒண்ணா இருந்தியே, அத நான் என் கண்ணால பார்த்தேன். இதுக்கப்புறம் உன் கூட இருக்க எனக்கு விருப்பமே கிடையாது. என் வாழ்க்கை அவர் கூட தான். இனிமே எனக்கு எல்லாமே அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோட போனுக்கு ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்ட கட்டி பிடிச்சிட்டு இருக்க போட்டோவை அனுப்ப, அதை பார்த்த உடனே இவன் ரொம்ப சோகமாயிடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா அவனோட வீட்டுல உட்காந்து பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப அவனோட ஃப்ரெண்டு வந்து, "இங்க பாருடா, அண்ணி மேல கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ கோவப்படாத, கொஞ்சம் ரிலாக்ஸா இருன்னு சொல்லிட்டு இருக்க." டேய், அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுடான்னு ஹீரோ சொல்ல, "என்னது ஞாபகம் வந்துருச்சானா?" அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட பாய் ஃப்ரெண்ட் தேடி போயிட்டா. ஏன்னா வேணான்னு உதறிட்டு போயிட்டாடான்னு இவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா, "இப்படிலாம் குடிக்காதடா, உடம்புதான் வீணா போகும்னு" ஹீரோவை தடுக்க பாக்க, ஹீரோ அதெல்லாம் கேக்குற மாதிரியே இல்ல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மட்டையாயிட்டு இருக்க. இப்ப அவனோட ஃப்ரெண்டுக்கு ஒரு முக்கியமான கால் வருது. அந்த கால் பேசலான்னு இவன் வெளிய வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவ அந்த பொண்ணு கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறா. இப்ப அவன் வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவ காணோம். இப்ப ஹீரோவோட போனுக்கு ஹீரோயின் கால் பண்ண அந்த காலை இவன் தான் அட்டென்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, நீ போன சோகத்துல அவன் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தான். ஆனா திடீர்னு வந்து பார்த்தா அவனை காணும்னு சொல்லிட்டு இருக்க. எந்த இடம்னு ஹீரோயின் கேட்டு இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, நான் இப்பதான் சர்வேலன்ஸ் செக் பண்ணேன். அவனை கூட்டிட்டு போனது அந்த பொண்ணுதான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வேகமா ஹீரோவை காப்பாத்ததான் போறா. இத பார்த்தவன அவன பாத்தீங்கன்னா, எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்க, அவரு என்னோட புருஷன். என் புருஷன் அவ கூட்டிட்டு போயிட்டான்னு சொன்னா என்னால எப்படி பாத்துட்டு சும்மா இருக்க முடியும்? நான் போய் அவரை காப்பாத்தி ஆகணும்னு சொல்ல, நானும் உன் கூட வரேன், 2 பேரும் சேர்ந்து போகலான்னு ஹீரோ இருக்க இடத்துக்கு போகலான்னு பாக்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளை என் கையால கொல்லாம விட மாட்டேன், ஏன் புருஷனையா தூக்கிட்டு போறான்னு இவ காண்டாயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை இவங்க 2 பேரும் தான் கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்ப ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு 2 அடியை போட்டுட்டு, ஏன் காதலியா நீ பிரிக்க பார்த்த, கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, நான் உன்னை சின்ன வயசுல இருந்து காதலிச்சேன். ஆனா என்னோட காதல் உனக்கு கொஞ்சம் கூட புரியல. எங்க இருந்தோ ஒருத்தி வந்தா, அவளுக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. ஆனா அவளை கல்யாணம் பண்ணி அவ கூட கட்டாய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவ ஹீரோ என்ன சொல்றானா, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் என் மனசுல நீ இல்லன்றத. அப்புறம் எதுக்காக இப்படி ஃபோர்ஸ் பண்ற? ஃபோர்ஸ் பண்ணி வர்றதுக்கு பேரே காதல் கிடையாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்ன பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது? நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு என் கண்ணை பாருன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நான் உன்னை என்னைக்குமே காதலிக்க மாட்டேன்னு ஹீரோ சொல்லிடுறான். இவன் இப்படி சொன்னோம்னா அவளை பாத்தீங்கன்னா, நீ எனக்கு கிடைக்கலன்னா அவளுக்கு கிடைக்க கூடாது. ஒண்ணு நீ என் கூட வாழணும், அப்படி இல்லைன்னா நீ தனியா தான் இருக்கணும் அப்படின்னு இவ பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் இங்க நடக்கிற எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்க. அவனோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, பாத்தியா அவன் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறான்னு, அவன் மனசுல நீ மட்டும்தான் இருக்க, அதை இப்பயாவது புரிஞ்சுக்கான்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவனுக்கு என்ன ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே பிடிக்குன்ற விஷயம் அவனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு இருக்க. அட்லீஸ்ட் இப்பவாவது உனக்கு புரிஞ்சுதே, இனிமேவாது நல்ல முடிவா எடுன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் வாய மூடு, அவரை காப்பாத்துறதுக்கான வழியை சொல்லுன்னு சொல்ல, வழி தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனான்னு 2 பேரும் முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு இவளோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, உன்னை நான் என்ன பண்ண போறேன் பாரு, என் மனசுல உள்ள கோவம் எல்லாத்தையும் இன்னைக்கு தீர்த்துக்க போறேன்டான்னு அவ ஹீரோவா அடிக்கிற மாதிரி போக, அதை பார்த்த உன ஹீரோயின் தடுக்கலான்னு போறான். ஆனா ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவளை விட மாட்டேங்கிறான். தனியா போய் சிக்கிக்காத, அப்புறம் 2 பேரையும் காப்பாத்துறது கஷ்டமா போயிருன்னு அவன் புடிச்சு வச்சிட்டு இருக்க. இப்ப அவளோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, நான் அவளை ரொம்ப காதலிச்சேன், அவதான் எனக்கு பொண்டாட்டியா வருவான்னு நினைச்சேன் தெரியுமா? ஆனா அது எல்லாத்தையும் நீ நாசமாக்கிட்ட. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது 2வது விஷயம். அவ சொத்துக்காக தான் நான் அவளை காதலிச்சேன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அது எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ அவளை மனசார காதலிக்கல அப்படின்ற விஷயம் எனக்கு எப்பவோ தெரியும்டா. அந்த விஷயம் அவளுக்கு தான் புரியல. போக போக அவளே அந்த உண்மையை புரிஞ்சுக்குவானே ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. இப்ப அவங்க 2 பேரையும் பார்த்தவனா அவனும் பாத்தீங்கன்னா, என்ன செல்லம், என்ன பாக்குறதுக்காக வந்தியா இல்ல உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக வந்தியா? உனக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஏன் கூட இப்பவே வந்துட்டேன்னு வச்சுக்கேன், அவனை விட்டுருவேன். அப்படி இல்லைன்னா அவனை இங்கே போட்டு தள்ளிடுவேன்னு சொல்ல, வாய மூடுறா, லூஸ் மாதிரி எதுவும் பண்ணிட்டு இருக்காத, என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு ஹிரேன் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஒரு கயிறை தூக்கி போட்டு, உன் பக்கத்துல ஒருத்தன் நிக்கிறானு அவனோட கையெல்லாம் கட்டி போடுன்னு சொல்ல, பொண்டாட்டி இவங்க சொல்றதை கேட்காத, 2 பேரும் இந்த இடத்த விட்டு போங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவன் ஹீரோவா அடிச்சிடுறான். அதை பார்த்தவன ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டோட கையை கட்டி போட்டுறான். இப்ப அவளோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, என்னை எத்தனை தடவை வந்து அடிச்சு என் லைஃப்ல குறுக்க வந்திருப்ப, எதுக்காக? அவளுக்கு ஞாபகம் எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக தானே. அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இன்னைக்கு உனக்கு இருக்குடான்னு இப்ப அவனை பாத்தீங்கன்னா கத்தி எடுத்துட்டு ஹீரோவை குத்துற மாதிரி வர, ஹீரோ அவனோட கை கட்ட அவுத்துட்டு தடுத்துடுறான். பார்த்தா அந்த கத்தி அவனோட வயித்துல குத்திடுது. இந்த சைடு ஹீரோவோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அவனோட கை கட்ட அவுத்துட்டு அவளை பிடிச்சிடறான். என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் அந்த கை கட்ட லைட்டா தான் கட்டி விட்டுருப்பா. அதனாலதான் இவனால டக்குன்னு அவுக்க முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்னங்க உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்ல, பொண்டாட்டி நீ என் கூடவே வாழ ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க.
இவ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறா. இப்ப அவங்க 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை காதலிக்கிறேன்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப அவன பாத்தீங்கன்னா சந்தோஷமா இவ்ள தூக்கி சுத்திட்டு இருக்க. ஏண்டா நான் இங்க ஒத்த ஆளா நின்னு அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன். இப்ப போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு அவனோட ஃப்ரெண்டு கத்திட்டு இருக்க. அதெல்லாம் கண்டுக்காம 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா ஒண்ணு சேர்றதோட தான் இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.